மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட இந்த வாரம் 7வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் ஓட்டிங் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஓட்டிங் ரிசல்ட்டை சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 13 பேரோட பேர் வந்திருக்கு வெளியேற்ற பட்டியலில். அதில் நம்மளுடைய சபரிநாதன் அவர்களுடைய பேரும் வந்திருக்கு. ஸோ எத்தனை ஓட்டு இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படி என்பதை பார்க்கலாம். சரிங்களா? இதுல திவ்யா அவர்கள் முதலாவது இடத்துல இருக்காங்க. 16.64%, 4482 ஓட்டு. ரெண்டாவது இடத்துல கேடிஜட்ட விஜே பார்வதி. விஜே பார்வதிக்கு ஓட் வர்றது பொட்ஸ் தான், மற்றும் ஒரு 10% அதை போல இருக்க கேவலமான பிறவிகள். அதோட சேர்த்து அந்த காமருடின் அவனோட தற்குறி கூட்டம் சிலது. சரிங்களா? இதனாலதான் இந்த அம்மா இப்ப ரெண்டாவது இடத்துல இருக்கு. 16.3%, 4389 ஓட்டு. மூணாவது இடத்துல நம்மளுடைய மக்கள் நாயகன் சபரிநாதன் அவர்கள் 2937 ஓட்டு. நாலாவது இடத்துல விக்ரம் அவர்கள் 10.24%, 2758 ஓட்டு. அஞ்சாவது இடத்துல வில்லி சாண்ட்ரா, வில்லின்றதா இல்லை ரவுடி பொம்பளை என்று சொல்றதான்னு தெரியல. அஞ்சாவது இடத்துல சாண்ட்ரா 7.98%, 2148 ஓட்டு. ஆறாவது இடத்துல அரோரா 6.51%, 1754 ஓட்டு. ஏழாவது இடத்துல வியானா 6.23%, 1677 ஓட்டு. எட்டாவது இடத்துல ரவுடி பிரஜின் 6.22%, 1676 ஓட்டு. ஒன்பதாவது இடத்துல கனி 6.07%, 1634 ஓட்டு. பத்தாவது இடத்துல சுபிக்ஷா 4.47%, 1203 ஓட்டு. 11வது இடத்துல ரம்யா 3.77%, 1014 ஓட்டு. 12வது இடத்துல அமித் 3.7%, 827 ஓட்டு. கடைசி இடத்துல கெமி 1.59%, 431 ஓட்டு. ஸோ இதில் யார் வெளியில் போனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட விஷ் பிரஜின், சாண்ட்ரா, விஜே பார்வதி இதுல இருந்து எது வெளியில் போனாலும் நல்லா இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் குப்பைங்க தான் வீட்டுக்குள்ள நிறைய இருக்குது. அது இன்னும் தெரியல. சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய ஃபோக்கஸ் சபரிநாதனுக்கு ஓட் போடுறதான். ஸோ சபரி அவர்களுக்கு ஓட்டை போடுங்க. ஒஃபிஷியலி ஹாட்ஸ்டாரோட ஓட்டிங் நைட்டு தான் ஆரம்பிக்கும் ஆஃப்டர் த எபிசோட். ஆனால் இது தமிழ் கிளிட்ஸ். இது இப்போவே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் கிளிட்ஸ் கூகுளில் தமிழ் கிளிட்ஸ் அடிங்க, முதலாவது ஆப்ஷனாக வரும். அதுக்குள்ளே போய் நம்மளுடைய சபரி அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. சரிங்களா? இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு இப்போ வரைக்கும் பல மக்கள் பார்க்க காரணம்னா ஒன்று சபரி, இன்னொன்று கனி குடும்ப ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. திவ்யா சாண்ட்ராவோட சேராமல் இருந்தாங்கன்னா அவங்களோட நல்ல பேர் காப்பாற்றப்படும். ஸோ சபரிக்கு ஓட் போடுறதா நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். ஏன்னா இப்போ வரைக்கும் அங்கே இருக்கிற நபர்களில் அந்த டைட்டில் சேதுபதி அவர்கள் கையை உயர்த்துவதற்கு தகுதியான ஒரே ஒரு நபர்னா அது சபரிநாதனோட கைதான். வேற யாருக்குமே அந்த தகுதி ஒரு 10% கூட இல்லை. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.